ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னா ப்ரிசன். அதாவது ப்ரிசன்னா ஒரு நாட்டில் அவங்க சிட்டி ஒரு மெயின் சிட்டி இருக்கும்ல. மெயின் சிட்டியில் ப்ரிசன் ஒன்று இருக்கும். மெயின் சிட்டி மட்டும் இல்லாமல் நார்மல் சிட்டியில் கூட ப்ரிசன் வச்சுருக்கலாம். அப்போ ப்ரிசன் நம்ம சொல்லும் போதே நிறைய விதமான ப்ரிசன்ஸ் இருக்கும். ஒரு இடத்துக்கு வச்சுக்கோங்களேன், சும்மா வச்சுக்கோங்க, கிரால் ப்ரிசன், அந்த மாதிரி ஒரு ப்ரிசன் அந்த சிட்டிக்குள்ளே பேரெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மலேசியாவில் இருக்கிற ஒரு ப்ரிசன் பற்றி பேச போகிறோம். அந்த ப்ரிசனோட பேர் புடுஜெயில். அண்ட் வெல்கம் பேக். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்காக மட்டும் இல்லாமல் இது எங்களுக்காக ஒன்று. ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா புடுஜெயில். அது நான் இன்றைக்கே சொல்லிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயத்த கமெண்டில் போடுங்க. நிறைய விஷயம், அதாவது இந்த மாதிரி நிறைய விஷயம் என் யூடியூப் சேனலில் அப்லோட் ஆக போகுது. வெல்கம், நான் திருப்பி சொல்கிறேன், வெல்கம் பேக் டு PPF, அதாவது ப்ரெடி பெர்ஃபெக்ட் ஃபேக்ட். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு லாலா போட்னு ஒரு இடத்த நம்ம தெரிஞ்சுப்போம். லாலா போட் என்ன சொல்லப்படுறது ஒரு மால், அதாவது அது பேரங்காடி மாதிரி. அதுக்குள்ளே நிறைய விதமாக சாப்பாடு இருக்கும். இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குதுமா, அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் கூடயும் அந்த மால்குள்ளே போடும். அந்த மாதிரி அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் அந்த மாலே ட்ரெயின் ஸ்டேஷனுக்காகனா கட்டப்பட்டது. அப்படின்னு நம்ம இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் கட்டும் போது நம்ம அந்த ஒரு இடத்தோட ஹிஸ்ட்ரி நம்ம தெரியும் போது நம்மளுக்கு அது ஒரு மண்ணை நம்ம தோண்டும் போது நிறைய புழு பூச்சிங்க எல்லாம் வரும்ல. நம்ம ஒரு இதை தோண்டி படிக்கும் போது தான் அதோட ஹிஸ்ட்ரிக்கல் நம்மளுக்கு தெரியும். திருக்குறள் நிறைய நம்ம தோண்டி படிக்கும் போது நம்மளுக்கு இன்னும் நிறையா தெரியுது. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லாலா போட்டு என்ன பண்ணுறது, அவன் மால் நான் சொல்லிட்டேன். அதுக்குள்ளே நிறைய விதமான சாப்பாடு கடைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். அதோட பாத்ரூமோட ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பாத்ரூம்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் அங்கே போய் பாத்ரூம் மட்டும் போட தேவையில்ல. அங்கே சூடு அந்த பாத்ரூம் தண்ணி கூடயும் எப்படி ஊட்டணும் கூடயும் அங்கே வச்சுருக்காங்க. அது சூடு காட்டி ஊட்டணுமா, உங்களுக்கு சூடாக வேணுமா தண்ணி, இல்லை உங்களுக்கு கூலாக இருக்கணுமா அந்த பாத்ரூம் உட்கார்ற இடம், என்னென்னமோ இருக்குது அந்த பாத்ரூம். பட் பாத்ரூம் சுத்தமாக இருக்கும். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆர்ட்ஸ் நடக்கிற சட்டம் கேட்கும், யாருன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் மைண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது நல்ல விஷயம். இதே நீங்கள் மைண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது கெட்ட விஷயமா இருக்கும். இட்ஸ் ஓகே. நம்ம லாலா போட்டில் நடந்த 3 விஷயங்களை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நடந்த சம்பவங்கள் நான் சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரிக்கல், அதாவது லாலா போட் வர்றதுக்கு முன்னுக்கு அந்த லாலா போட் கட்டின இடம் நீங்கள் கொஞ்சம் லாலா போட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் சம்திங் ஒரு என்ட்ரன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலோட மின்னுக்குள்ளே கடுவு இருக்கும். அந்த கடுவுக்கு தான் அந்த புடுஜெயிலோட மெயின் என்ட்ரன்ஸாகவே இருக்குது. ஓகே, புடுஜெயிலுக்கு இப்போ வரலாம். மலேசியாவை இந்த 1957க்கு முன்னுக்கே ஜப்பான்காரங்க ஜப்பான், பிரிட்டிஷ், சம் அதர்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது ஜப்பான் வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஜப்பான் இன்னொரு ஹிஸ்ட்ரியில் சொல்லிடுறேன். மலேசியாவில் ஒருத்தவர் இருக்கார், அவரோட பேர் பட்டாங்காளி. அவரை கூடிய அந்த புடுஜெயில்னா வச்சாங்க. உங்களுக்கு பட்டாங்காளி வீடியோ வேணுன்னா கமெண்டில் கொடுங்க, இல்லை லைக்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. அவங்களே அங்கேனா வச்சாங்க. அப்போ ஜப்பான்காரங்க வந்தோடனே இங்கே நிறைய பேர் இந்த காடுக்குள்ளே போயிட்டு, சைனீஸ் எல்லாம் இங்கே காடுக்குள்ளே போயிட்டு, தமிழவங்க கூட அவங்க ஃபாலோ பண்ணிட்டு காடுக்குள்ளெல்லாம் போயிட்டாங்க. அவங்களோட பேரை நான் லாஸ்ட்டாக அந்த 3வது சம்பவம் நான் சொன்னேன்ல, இது ஒரு 4வது சம்பவமாகவே நான் சொல்கிறேன்னு ஒன்று மீறுமா. ஓகே, இப்போ நம்ம அதெல்லாம் அவங்க ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கட்டின இடம்னா அந்த புடுஜெயிலில் நிறைய சைனீஸ் தமிழவங்க எல்லாத்தையும் அவங்களோட தலையை அங்கே வெட்டி புடைச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஹிஸ்ட்ரிக்கலாக தெரியும்னா, ஒரு ஜெயிலுக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஆச்சரியமாக படிக்கும்போது இந்த மேலும் உள்ள செய்தியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
உள்ளுக்கு போட்டு லைக் ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு வாட்டர் கலர் ஊட்டிங்கன்னா எப்படி அது ஃப்ளீட் பரவும், அந்த பரவுற விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி நான் இதை பற்றி படிக்கும் போதே அந்த ஹிஸ்டரியை அவங்க கிரேட் 2 படிச்சிருக்காங்க. கிரேட் 1 கிரேட் 2 படிச்சிருக்காங்க. நான் கிரேட் 1 படிக்கும் போதே ஆச்சரியமாகனோடனே அந்த 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 தண்ணிக்குள்ளே எப்படி வாட்டர் கலர் போட்டோன்னு ரொம்ப பெருசாகுமே அதே மாதிரி தான் கிரேட் 2 அந்த வாட்டர் கலர் மாதிரி தான் இன்னும் பெருசாச்சு. அந்த தண்ணி ஜஸ்ட் என்னோட அறிவு தான். அதுக்குள்ளே அந்த ரெட் கலர் போட்டோன்னு அந்த வாட்டர் கலர் போட்டோன்னே இன்னும் இதாகி நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் படித்தது தான் அந்த இது. ஓகே, இதுலேயும் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா புடுஜெயில் ஒரு ஹாண்டட் இதான்னு கேட்டிங்கன்னா எஸ், புடுஜெயில் ஒரு ஹாண்டட் தான். அப்போ லாலா போட்டு ஒரு ஹாண்டட் தான் கேட்டிங்கன்னா இல்லை, லாலா போட்டு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் தான். அது பாத்ரூம் நல்லாயிருக்கும், சாப்பாடு நல்லாயிருக்கும், ஃபேமஸான கடை இருக்கும், எல்லாமே சுத்தமாக இருக்கும். பட் நாட் லாலா பாட் ஹாண்டட் மாலே இல்லை. அது ஒரு நல்ல மால் தான். ஏதோ ஒரு 2 சைடு கேட்டோன்னே இதில் ஹாண்டட் மால்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்க? அந்த 2 சைடுமே 4 சைடுமே என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சைடு லாலா போர்ட்டில் ஒருத்தர் தேட்டரை க்ளீன் பண்ணுவாங்கள்ல, நைட் ஷிஃப்ட் அந்த 3 மணிக்கு ஷோ முடியும், அந்த தளபதி ஷோ கூடிய 3 மணிக்கு முடியும்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஷோவே 3 மணிக்கு வருவேன். அந்த மாதிரி அந்த 3 மணிக்கு அந்த ஷோவெல்லாம் பார்த்து முடிச்சோடனே நம்ம என்ன கொண்டாடுவோம்ல, தளபதி கொண்டாடுவோம்ல, அதே மாதிரி தான் இது கொண்டாடி முடிச்சோடனே அங்கே குப்பையாக இருக்குது. அப்போ க்ளீனர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 கிளீனர் தான் இருக்காங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. நானே அதை நம்பலை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஆளாக கூட இருக்கலாம்ல. 3 மணிக்கு ஷோ டாக்ஸி கால் பண்ணி டாக்ஸி நான் வரணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுருக்கலாம்ல. பட் அவங்க சொன்னது என்னன்னா அது ஆள் இல்லை, அது அவங்களுக்கே தெரியுது அது ஆள் இல்லைன்னு. ஓகே, இதால் என்ன நம்ப முடியல. சரி, 3வது கடைக்கு போவோமே. அப்படி என்ன பண்ணணுன்னா 3வது கடை தான் அந்த பாத்ரூம் ஸ்டோரி மாதிரி தான். அந்த பாத்ரூமில் ரொம்ப கூலாக இருக்குதுன்னு சொல்லி உட்காந்துருக்கும் போது ஒரு சட்டம் கேட்குது. அதாவது அந்த ஜெயில் கைதிங்கெல்லாம் இப்படி போட்டுக்கிட்டு இந்த சங்கிலி மாதிரி போட்டுக்கிட்டு காலில் சங்கிலி கட்டிக்கிட்டு அப்படி இப்படி தேய்ச்சி சங்கிலி ஸ்க்ராப் பண்ணி நடப்பாங்கள்ல. இப்போ லைக் கொலுசு சட்டை மாதிரி கேட்கும்ல, அதே மாதிரி 3 பேர் நடந்தால் எப்படி இருக்குமோ நீங்கள் ஜஸ்ட் சிந்தனை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஓவராக சிந்தனை பண்ணக்கூடாது. ஓவராக சிந்தனை பண்ணால் மைண்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ நார்மலாக சிந்தனை பண்ணி பாருங்கள். அந்த சத்தம் நீங்கள் நல்லா இருங்க. ஒரு பாத்ரூமில் உட்காந்துருக்கீங்க, உங்களோட சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்கணும். உங்கள் பாத்ரூம்குள்ளே உட்காந்துருக்கீங்க, பாத்ரூம்குள்ளே மூஞ்சி கழுவிங்க, உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது, சிச்சிக்கு 3 பேர் நடக்கிற சத்தம் கேட்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்டில் போடுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணானுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாத்ரூம் விட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு க்ளீன் நல்லா பண்ணிவிட்டு, நான் ரொம்ப விளக்க வேணாம்னு சொல்லி நான் வாங்க போகிறேன். க்ளீன் நல்லா பண்ணிவிட்டு அவங்க ஜஸ்ட் போய் சர்ச் பண்ணாங்க. அந்த பாத்ரூம்குள்ளே எல்லா கதவும் திறந்துருக்கு. லைக் அங்கே அந்த பாத்ரூம்குள்ளே 1 to 7 கதவு இருக்கும். எல்லா கதவும் திறந்துருக்கு. உள்ளுக்கு எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாமே அன்லாக்காக இருக்குது. சரி, நம்ம ஏன் உள்ளுக்கு இன்னும் நல்லா திறந்து பார்ப்போமே, ஸோ நம்மளுக்கு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க திறந்து பார்த்துருக்காங்க. எந்த சட்டமும் சட்டம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க அங்கேருந்து கொஞ்சம் வழியாக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க வழியாகிட்டாங்க. இதால் நான் நம்ப முடியல. ஏன்னா மேலே சட்டம் கேட்டால் கூட கீழே சட்டம் கேட்கும். லைக் பாருங்க, வெளியே சட்டம் கேட்குறது கூட இங்கே விளங்குது. அந்த மாதிரி சட்டம் கேட்கலாம்ல. ஏன் நம்ம இது நம்பணும்? ஏன் வெளியே ஏதாச்சும் கொலுசு போட்டு 3 பேர் நடந்து போயிருக்கலாம், இல்லை வெளியே நின்றுக்கிட்டு சும்மா டான்ஸ் வீடியோ ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கலாம். சரி, இதை விட்டுட்டு 3வது கடைக்கு போகலாம். 3வது கடை இது ஒரு ரியல் ஸ்டோரியாகவே இருக்குது. அதாவது லாலா போர்ட்டில் அந்த மால்குள்ளேயும் அண்டர்னு ஒன்று இருக்கும். அந்த பக்கிங் போடுறதுக்கு மலேசியாவில் அது இருக்கும். அண்டர்னு சொல்லி அது உள்ளுக்கு போய் தான் பக்கிங் போடுவாங்க. சம்டைம்ஸ் அது அந்த ரெட்ரோ ட்ரெயின் நல்லா இருக்கும். உள்ளுக்கு பூண்டு போவாங்க. அந்த உள்ளுக்கு லைக் எப்படி சொல்லிடுது, சில படத்தில் கூடயும் இருப்பாங்களே அந்த படியாக இறங்குவாங்க. விஜய் படத்தில் கூடயும் அந்த கோட்டில் கூடயும் அந்த விஜய் எளிய தளபதி அந்த மோட்டர் எடுத்துகிட்டு கீழே படி இறங்கி போவாங்களே, அந்த மோட்டர் எடுத்துகிட்டு அப்படியே போவாங்க. அதே மாதிரி தான் இது ட்ரெயின் மாதிரி. அந்த மாதிரி லாலா போர்ட்லேயும் ஒன்று இருக்கும். அந்த நான் சொன்னேன்ல அந்த ட்ரெயினுக்காக கட்டப்பட்டதுன்னு.
அங்கே போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு 3 ப்ரிசன்காரங்க மாதிரி எல்லாமே இந்த சிஜிக்குன்னு தான் சொல்கிறாங்க. பட் இந்த சட்டமை எங்கேயுமே அவங்க விளையாக்கவே இல்லை. சிச்சிக் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி சட்டம் கேட்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து இது ஒரு ஃபஸ்ட்டே நான் சொல்லணுன்னா, இவங்க வந்து ஒரு 6 மணிக்கு வீட்லேருந்து கிளம்புறாங்க. இவங்க அந்த வேலை செய்யணும் ஒரு ஹோட்டலில் போயிட்டு. அந்த ஹோட்டலோட பேரெல்லாம் நான் வெளியாக்க விரும்பலை. போய் வந்து என்ன சொல்கிறோம், போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி காலைல 7 மணிக்கே கிளம்பிட்டாங்க. ஜஸ்ட் வாக்னா நடந்தே போகிறாங்க. ட்ரெயின் எடுத்து நடந்தே போகிறாங்க. நடந்து போகும்போது அவங்க மின்னுக்குள்ளே காட்டுக்காரவங்ககிட்ட கேட்குறாங்க, இங்கேருந்து நான் அந்த ஹோட்டலுக்கு போகணும், என்னாச்சும் ஷார்ட் ரேட் இருக்கான்னு. கிட்ட அப்படி ரோடு தாண்டி கூடாதுன்னு சொல்லி வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு கேட்டு கீழே போகலாம், அந்த இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி போகும்போது அவங்க கீழே யாருமே இல்லை. ஏன்னா ஜஸ்ட் ஏர்லி மார்னிங் தானே, அப்போ யாருமே இல்லை அங்கே. அப்போ இவங்க பாட்டுக்கு நடந்து போயிருக்காங்க. இங்கேயுமே அங்கே வந்து லைக் ஒரு ட்ரோவோங் வந்து ஒரு பெரிய ஆட்டோ இருக்கும். அந்த ஆட்டோலேருந்து நம்ம அங்கே பார்க்கலாம். அந்த ட்ரோவோங் நான் போடுறேன், அந்த ஃபுட் பிக்கெல்லாம் போடுறேன். அந்த ட்ரோவோங்லேருந்து அந்த இது ரொம்ப தூரமாக இருக்குது. பட் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, அந்த இடம் கண்ணுக்கு தெரியுத அளவுக்கு தான் இருக்குது. நடந்து போகிறாங்க, அவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அது தூரமாக போய்கிட்டே இருக்குது. லைக் எக்ஸிட் 8 மாதிரி தான், அது தூரமாக போய்கிட்டே இருக்குது. இவங்க நடந்து போகிறாங்க, தூரமாக போகுது, நடந்து போகிறாங்கன்னா சொன்னாங்க. ஒரு கட்டம் ஆஃப்வே வந்ததுக்கப்புறம் பின்னாடி சட்டம் கேட்குது. ப்ரீசன் 3 பேர் 4 பேர் மின்னுக்கும் பின்னாடியும் வர மாதிரி சட்டம் கேட்குது. மின்னுக்குள்ள வேண்டாம் பின்னாடிலேருந்து லைக் ஒருத்தவங்க இப்படி மின்னுக்குலேருந்து இப்படி வெட்டிட்டு போவாங்க, ஒருத்தவங்க பின்னாலேருந்து மின்னுக்கு வெட்டிட்டு போவாங்க. லைக் ஒரு கார் மாதிரி தான் அது மின்னுக்கும் பின்னாடியும் போவாங்களே, அந்த மாதிரி தான் ஒரு கார் மாதிரி சட்டம் கேட்குது. சிஜுக்குன்னு சொல்லி அந்த வேர் மாதிரி சட்டம் கேட்குதுன்றாங்க. ஒரு அளவுக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஆஃப்டர் தட் அந்த ஆஃப் வே தாண்டி மின்னுக்கு வந்தாச்சு. அந்த ட்ரோவோங் லாஸ்ட் வே வந்ததுக்கப்புறம் லைக் அந்த சவுண்டு குறையுது. அந்த இந்த சைடு வரனா இந்த சைடு சவுண்டும் குறையுது, மின்னுக்கு போகிற சவுண்டும் குறையுது. சவுண்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்களும் மின்னுக்கு போய்கிட்டே இருக்காங்க. மின்னுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மின்னுக்கு வேகமாக ஓடுறாங்க. நல்ல வேலை அது வந்துடுச்சு. லைக் ஏர்லி மார்னிங்கும் லைக் அவங்க அந்த ட்ரோவோங் 5:30 போனாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:45 சம்திங், ஒரு 5:55 சம்திங் அந்த வே தடுக்கிறதுக்கு மட்டும் 5:55 கேட்டால் வழியாகி கேட்டால் 6 ஆச்சு. அந்த டேக்ஸியெல்லாம் எடுத்து அவங்க வேலைக்கு போகிறதுக்கு 6 ஆச்சு. அவர்கிட்ட 4:30 வீட்லேருந்து வேலையாகி அங்கே 6க்குனா போய் சேர்ந்துருக்காரு. ஓகே, இதெல்லாம் நான் நம்ப மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாமே லாலா பாட் மேலே தான் அந்த இது தப்பாக இருக்குது அப்படின்றாங்க. அதனால் நம்ப முடியல. இது வேற ஒரு மாலாக கூடயும் சரி பண்ணியிருக்கலாம்ல. ஓகே கைஸ், இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. இது பேயா, அமானுஷமா, இல்லை மனுஷன் சரிப்படுத்துறதா இருக்கலாமா? 3 ஹிஸ்ட்ரி சொல்லியாச்சு. அந்த பேரை கண்டிப்பாக கமெண்டில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. கமெண்டில் போட மறந்துடாதீங்க. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.